பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 102வது சங்கீதம் அதனுடைய 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போய் அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அப்பொழுது நீர் மாற்றுவீர், அது மாறி போகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் மாற்றுவார், அப்பொழுது அது மாறும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்தில் வானத்தை குறித்து பூமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வானத்தையும் பூமியையும் ஒரு சால்வையை போல ஆண்டவர் என்ன செய்வாரா? மாற்றுவாரா. அப்பொழுது அவைகள் மாறி போகுமா? வானத்தையும் பூமியையும் ஒரு சால்வையை போல மாற்றுவார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் சில மாற்றங்களை அவர் உண்டு பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். அவர் மாற்ற போகிறார். சில காரியங்கள் மாறி போக போகிறது. பிரைஸ் காட். உங்க குடும்பத்துல சில மாற்றங்களை கர்த்தர் செய்யும்படியாய் விரும்புகிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சில மாற்றங்களை கர்த்தர் செய்யும்படியாய் விரும்புகிறார். உங்களுடைய பொருளாதாரங்கள்ல சில மாற்றத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் விரும்புகிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அநேக காரியத்தை குறித்து துக்கம், கையின் பிரயாசத்தை குறித்து, கடனை குறித்து, வியாதியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வருமானங்களை குறித்து, இன்னும் அநேக நேரத்தில் நாம் துக்கத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நான் ஏன் துக்கத்தோடு அலைய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை துக்கமாய் நிறைந்திருக்கிறதே. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்ற போகிறேன். பிரைஸ் காட். நீங்கள் விசுவாசிங்கள், அது மாறப்போகிறது. எதை யோசித்து கடந்த 11 மாதங்களும் பல துக்கத்தின் வழியாய் வந்தீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பியுங்கள். ஒரு மாற்றம் நடக்க போகிறது. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் செய்ய போகிறார். ஒன்று, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறது. இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்படுகிறது. புலம்பல். என் குடும்பத்துல இன்னைக்கும் அநேக நேரத்தில் புலம்புவதுண்டு. எதிர்காலத்தை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, வாழ்க்கையை நினைச்சு, பொருளாதாரத்தை நினைச்சு ஒரு சிலர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இது எப்படி நடக்கும்? இது என்ன ஆகும்? இது என்ன கிடைக்கும்? இது எப்படி ஆகும்? பல நிலைமையிலே நம்ம புலம்பிக் கொண்டே இருப்பது உண்டு. ஆண்டவர் உங்களுக்குத்தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள், அது மாறப்போகிறது. பிரைஸ் காட். அவர் மாற்ற போகிறார், அது மாறப்போகிறது. உங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். நம்ப ஆரம்பியுங்கள். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, தீமையை நன்மையாக மாற்றுகிறார். நம்ப ஆரம்பியுங்கள். ஒரு மாற்றம் நடக்க போகிறது. நிறைய தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சொந்த குடும்பத்தால், உறவினர்களால், சுற்றி இருக்கிற இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல அநேக தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தீமைகள் எல்லாவற்றையும் நான் இந்த நாட்களில் நன்மையாக மாற்றுவேன். ஓ பிரைஸ் காட். நம்ப ஆரம்பியுங்கள். ஒரு மாற்றம் நடக்க போகிறது. ஒரு மாற்றம் நடக்க போகிறது. எவையெல்லாம் தீமைகளாய் இருந்ததோ அந்த தீமைகளை ஆண்டவர் நன்மையாய் மாற்ற போகிறார். இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர். எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை.
கடந்த 11 மாதங்களும் வறட்சியை மாத்திரமே பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அநேகர் புலம்புவது உண்டு, என் வாழ்க்கையில ஒரு சின்ன முன்னேற்றம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு சின்ன அதிசயம் நடக்கலையே, தொடர்ந்தேர்ச்சியாய் புலம்பலை மாத்திரமே நான் பார்க்கிறேனே. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பிரைஸ் காட். உன்னுடைய எல்லா வறட்சியை நீக்கக்கூடிய ஒரு நீரூற்றை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். உங்க வறட்சி எல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல நீரூற்றாய் மாறப்போகிறது. நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போகும் பொழுது சில மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தரப்போகிறார். ஓ பிரைஸ் காட். நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய தீமை எல்லாம் நன்மையாய் மாறும். ஓ பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வறட்சி எல்லாம் நீரூற்றாய் மாறும். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எவ்வளவு அழகான வார்த்தை. நிறைய சாபம், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் சாபத்தின் மூலமாய் வருகிறது. அநேகர் என்னை பார்த்து சபிக்கிறார்கள். பிலேயாம் சபிப்பதற்காகவே அந்த நாட்களில் இருந்தானா? தேவ பிள்ளைகளை சபிப்பதற்காய் போனான். அந்த சாபமான வார்த்தைகள் ஒன்று கூட அவன் மேல பழிக்காமல் அவைகள் அத்தனையும் ஆசீர்வாதமாய் மாறினது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது. அது மாறி போகும், அது மாறப்போகிறது. சோத்திரம். பாரம்பரியமாய் பல நாட்களாய் சாபத்தை அனுபவிக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை மாற்றப் போகிறேன். உங்க சாபம் இந்த நாட்கள்ல ஆசீர்வாதமாய் நிச்சயம் மாற போகிறது. ஓ பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்கள். அழகான வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் மாற்றுவார், அது மாறி போகும். சொல்லுங்க, என் தீமை நன்மையாய் மாறி போகும். என்னுடைய வறட்சி நீரூற்றாய் மாறி போகும். என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்ய கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, உன் வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றுவேன். வியாதி மாற்றப்பட வேண்டிய ஒன்று. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் மறுபடியும் வியாதி வந்து கொண்டே இருக்கிறது. பெயர் தெரியாத வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு இல்லாத வியாதி எல்லாம் இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வியாதி படுக்கைய முழுவதும் மாற்றி போடுவேன். சங்கீதத்தில் அழகாய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நம்ப ஆரம்பிங்க. ஒரு மாற்றம் நடக்க போகிறது. அவர் மாற்றுவார், அப்பொழுது அது மாறி போகும். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க போறேன் ஆண்டவரே. புது வருஷத்துக்குள்ள போகும் பொழுது இதே பழைய தீமையோடு, பழைய துக்கத்தோடு, பழைய சாபத்தோடு, பழைய வறட்சியோடு, பழைய வியாதியோடு அல்ல, ஒரு மாற்றத்தோடு நான் கடந்து போக ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ரெடியா இருக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபிங்க. பிரைஸ் காட். இன் ஜீசஸ் நேம் மாறப்போகிறது. பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க சில மாற்றங்கள் நடக்க போகிறது. உங்க துக்கத்தை, பிரைஸ், உங்க வறட்சியை, உங்க சாபத்தை, உங்க மரண வியாதியை, உங்க தீமைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்திற்கு நேரே நடத்த போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு மாற்றம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அநேக சவுளை கர்த்தர் பவுலாய் மாற்ற போகிறார். ஓ பிரைஸ் காட். இளைய குமாரன் மறுபடியும் மாற போகிறான். சோத்திர. ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சேஞ்ச கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய லைஃப்ல, அவருடைய லைஃப் ஸ்டைல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இதுவரை அனுபவித்த எல்லாம் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எல்லாம் மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது. ஒரு பெரிய சேஞ்சோட புதிய நாட்களை பார்க்க போகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகரை பார்க்க சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. இந்த வார்த்தை அவங்க லைஃபையும் குடும்பத்தையும் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேரே நடத்தும். ஆமென். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.